ஹாய் வீவர்ஸ், இனி வரக்கூடிய வீடியோல என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். அயலி அந்த எக்ஸோட அக்காவுக்கு ஃபோன் பண்ணி பார்க்கறாங்க. அது வேற யாரும் இல்ல, இந்திராணி தான். இந்திராணி ஃபோனை எடுத்ததுமே அயலி கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அப்போ நம்ம இவ்வளவு நாளா தேடிட்டு இருந்த அந்த எக்ஸ் வேற யாரும் இல்ல, கபிலன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அயலி சிவா கிட்ட சொல்றாங்க. அதை கேட்ட சிவா சொல்றாங்க, அயலி இந்த ஒரு காரணத்தை வச்சு அவன் தான் குற்றவாளின்ட்டு நம்ம கண்டுபிடிக்க முடியாது, வேற ஏதாவது காரணத்தை நம்ம தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அயலி கபிலனோட போனை செக் பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அயலி ஒரு பிளான் பண்றாங்க. சிவா கிட்ட சொல்றாங்க, கபிலன் தான் அந்த எக்ஸ் அப்படின்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும்னா ப்ரூஸ்லிய பத்தி பொய்யான நியூஸ் கொடுப்போம். அந்த நியூஸை பார்த்ததுமே கபிலன் என்ன மாதிரி ரியாக்ஷன் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னாலே நம்மளுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு சிவா கிட்ட அயலி சொல்றாங்க. இதை கேட்டதுமே சிவா அயலி கிட்ட சொல்றாங்க, நல்ல ஐடியாவா தான் இருக்கு, எப்படி நம்ம நியூஸ் ரெடி பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது அயலி சொல்றாங்க, செலியன் கிட்ட நம்ம ப்ரூஸ்லியே கண்டுபிடிச்சாச்சு, இன்னும் வர்மா கூட யாரெல்லாம் தொடர்புல இருக்காங்களோ அவங்களெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சு கைது பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி பொய்யான நியூஸை நம்ம பரப்பணும்னா கண்டிப்பா கபிலன் அதை பார்த்து என்ன ரியாக்ஷன் கொடுக்குறான்னு நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அயலி சொல்றாங்க. இதை கேட்டதுமே சிவா செலியன் கிட்ட போயிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. நீங்க எங்களுக்கு பொய்யான ஒரு நியூஸ் ரெடி பண்ணி கொடுக்கணும் செலியன், நாங்க வர்மா கூட யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னதுமே செலியன் அதுக்கு ஓகே சொல்லி நான் அந்த நியூஸை ரெடி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஸ்லிய கண்டுபிடிச்சாச்சு, வர்மா கூட இன்னும் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களாம் சீக்கிரமா கைது செய்யப்படுவாங்க அப்படின்ட்டு நியூஸை ரெடி பண்ணி அதை பப்ளிஷ் பண்றாங்க. இத அயலி கரெக்டா கபிலன் ரித்திகா கழுத்துல தாலி கட்டுற நேரத்துல அதை பிளே பண்றாங்க. இதை கேட்டதுமே கபிலனுக்கு கையெல்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. ரித்திகா கபிலனை பாக்குறாங்க, என்ன இவனுக்கு இப்படிலாம் கை நடுங்குது, ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்திராணியை பாக்குறாங்க. என்னாச்சு கபிலா, எதுக்காக நீ ஒரு மாதிரி ஆகுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கபிலனுக்கு எதுவுமே காதுல விழுகல, ப்ரூஸ்லிய கண்டுபிடிச்சாச்சு, அவன் கூட இருக்கிற மத்த பேரையும் நாங்க சீக்கிரம் கண்டுபிடிக்க போறோம் அப்படிங்கிற நியூஸை கேட்டதுமே கபிலனுக்கு கையும் ஓடல காலும் ஓடல, அவங்களுக்கு பின்னாடி யார் பேசுறாங்களோ அது கூட காதுல விழுகல, அந்த அளவுக்கு பயத்துல இருக்காங்க. இத பார்த்து அயலி சிவா கிட்ட சொல்றாங்க, சிவா நான் தான் சொன்னல அந்த எக்ஸ் யாருமே இல்ல, இந்த கபிலன் தான், அவன் ப்ரூஸ்லிய கண்டுபிடிச்சாச்சு அப்படிங்கிற நியூஸ பார்த்ததுமே அவனோட கை எப்படி ஆட்டம் காணுது பாரு அப்படின்னு சொல்லிட்டு சிவா கிட்ட சொல்றாங்க. இத கேட்டதுமே சிவா சொல்றாங்க, அதான் உண்மை தெரிஞ்சிருச்சுல, இதுக்கப்புறம் இந்த கல்யாணம் நடக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அயலி யோசிச்சு பாக்குறாங்க. அவங்க போயிட்டு மணமேடையில கபிலனை தரன்னு புடிச்சு இழுத்துட்டு அவங்க தலையில கண்ணை வச்சு கபிலனை மிரட்டுறாங்க. கபிலனுக்கு ஒண்ணுமே புரியல, என்னாச்சு அயலி, எதுக்காக என் தலையில கண்ணை வச்சு இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்திராணி வராங்க. என்னாச்சு அயலி, உனக்கு கல்யாணம் நடக்கிற நேரத்துல இப்படி மாப்பிள்ளை தலையில கண்ணை வச்சிருந்தனா என்ன அர்த்தம், அந்த கண்ணை கீழே போடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ அயலி எல்லார்கிட்டயும் உண்மையை சொல்றாங்க, நான் தான் ஐபிஎஸ் போலீஸ் ஆபீசர், நான் ஒரு உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இங்க வந்தேன், அந்த உண்மையை நான் கண்டுபிடிச்சிட்டேன், இவன் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடி சொல்ற மாதிரி அயலி கற்பனை பண்ணி பாக்குறாங்க. சிவா கிட்ட சொல்றாங்க, சிவா நான் இப்ப போயிட்டு எல்லார்கிட்டயும் உண்மையை சொன்னா கரெக்டா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதுக்கு சிவா சொல்றாங்க, இல்ல அயலி, நீ என்னதான் உண்மையை சொன்னாலும் யாரும் உன்னைய நம்ப போறது கிடையாது, நீ தான் தேவையில்லாத திட்டெல்லாம் வாங்குவ, விடு, நம்ம இப்பதானே கன்ஃபார்ம் பண்ணிருக்கோம், இன்னும் போக போக அவன் என்ன மாதிரி எல்லாம் தப்பு பண்றான்னு நம்ம கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சிவா சொல்றாங்க. இதை கேட்டதுமே அயலி பயங்கரமா அழுகுறாங்க. என் தங்கச்சி வாழ்க்கையை என்னால காப்பாற்ற முடியலன்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கும்போது கபிலன் ரித்திகா கழுத்துல தாலியை கட்டிடுறாங்க. இதை பார்த்ததுமே அயலிக்கு பயங்கர ஷாக்கா இருக்கு. சிவா கிட்ட சொல்லி சொல்லி அழுக்குறாங்க, இப்படி ஒரு அயோக்கிய என் தங்கச்சி கழுத்துல தாலி கட்டிட்டு இருக்கான், அதை என்னால தடுக்க முடியலையே சிவா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்கும்போது அதுக்கு சிவா சொல்றாங்க, என்ன அயலி பண்ண முடியும், தலையெழுத்து இப்படிதான் இருக்கணும்னா அதை யாராலையுமே மாத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே அயலி அவங்க சித்திய ஓடி போயிட்டு கட்டி பிடிச்சு அழுகுறாங்க. அப்போ அயலியோட சித்திக்கு ஒண்ணுமே புரியல, எதுக்காக இவன் நம்மள இப்படி கட்டி பிடிச்சு அழுதுகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ அயலி கிட்ட கேக்குறாங்க, என்னாச்சு அயலி, எதுக்காக அழுதுகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்ல தங்கச்சிக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல, அதான் நான் அவளை பிரிய கஷ்டப்பட்டு அழுதுகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அயலி பேச்ச மாத்தி சொல்லிடுறாங்க. இந்த சைடு அயலி சிவா ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு இப்போ கபிலனோட போன் கிடைக்கணும், கபிலனோட போன்ல ப்ரூஸ்லிக்கு அவன் எத்தனை தடவை கால் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டாலே போதும், வர்மாவோட நம்பர் இருக்கான்றதையும் நம்ம செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அயலி சிவா கிட்ட சொல்றாங்க. சிவா சொல்றாங்க, இதுவும் நல்ல ஐடியாவா தான் இருக்கா அயலி, சீக்கிரமா அவனோட போனை நம்ம எடுக்கணும், ஆனா எப்படி
எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது பாவை வந்து கபிலனோட போனை வச்சிருந்தாங்க. கபிலன் கிட்ட போன் அவங்க ஓடி போய் கொடுத்துடுறாங்க. ச்சே, இவ்வளவு நேரம் பாவை தான் போனை வச்சிருந்தா, அவகிட்ட வாங்கியிருந்தோம்னா நம்ம உண்மையை கண்டுபிடிச்சிருக்கலாம். எப்படி அந்த போனை வாங்குறதுன்னு சொல்லிட்டு அயலி திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கபிலன் கிட்ட போயிட்டு, கபிலன் என் போன் கொஞ்சம் ஒர்க் ஆகல, உங்க போன் தரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கபிலனும் போனை தயங்கி தயங்கி கொடுத்துடுறாங்க. அப்போ நம்ம அயலி அதுல உள்ள கால்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்க்குறாங்க. அதில் ப்ரூஸ்லிக்கு அடிக்கடி கால் பண்ணியிருக்காரு கபிலன். அதுக்கப்புறம் வர்மாவோட நம்பர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்க்கறதுக்குள்ள ரித்திகா வந்துடுறாங்க. ரித்திகா அயலியை பார்த்து முறைக்கிறாங்க. எதுக்காக கபிலன் ஃபோனெல்லாம் வாங்கி நோண்டிட்டு இருக்க, கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை நம்பர் எடுக்கிறதுக்குள்ள வாங்கிடுறாங்க. இந்த சைடு நம்ம சிவா கிட்ட சொல்றாங்க அயலி, நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். இதுக்கு மேல என் தங்கச்சி வாழ்க்கை வீணா போறதுக்கு நான் விட மாட்டேன். கபிலன் என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் அவனுக்கு சரியான தண்டனையை வாங்கி கொடுத்து அவனை திருத்துற வழியை தான் நான் பார்க்க போறேன். அவனும் ரித்திகாவும் 2 பேருமே சேர்ந்து சந்தோஷமா வாழணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ண தயாரா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அயலி சிவா கிட்ட சொல்றாங்க. சரி அயலி, இப்ப என்னதான் பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு சிவா கேட்க, அதுக்கு அயலி சொல்றாங்க, பேசாம நானும் ரித்திகா கூட இந்த வீட்டுல கொஞ்ச நாள் இருக்க போறேன். அப்பதான் கபிலனை பத்தின விஷயத்தெல்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சமா கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அயலி வந்து சிவா கிட்ட சொல்றாங்க. அதுக்கு சிவா சொல்றாங்க, நீ கொஞ்ச நாள் இங்க இருந்ததுக்கே உன் மேல என்ன மாதிரியெல்லாம் பழிய போட்டாங்க, அதெல்லாம் மறந்துட்டியா அயலி? நீ இதுக்கப்புறம் இந்த வீட்டுல எப்படி இருக்க போற, என்ன சாகு சொல்லி இங்க இருக்க போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அயலி சொல்றாங்க, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நான் ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி இங்கேயே தங்க போறேன். நான் கபிலனை ஃபாலோ பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்ட சிவா சொல்றாங்க, ஐடியாலாம் நல்லா தான் இருக்கு அயலி, ஆனா ஒர்க் அவுட் ஆகுமா தான் தெரியல. நீ உன் தங்கச்சி கூட இங்க இருந்தா உன் தங்கச்சிக்கு அது டிஸ்டர்பன்ஸா இருக்காதா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு அயலி சொல்றாங்க, யார் என்ன நினைச்சாலும் பரவாயில்ல சிவா, நான் என் தங்கச்சி வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா எந்த எல்லைக்கும் கூட போகும் அப்படின்னு சொல்லிட்டு அயலி சொல்றாங்க. எல்லாருமே கல்யாணம் முடிஞ்ச கையோட அவங்க வீட்டுக்கு கிளம்புறதுக்கு ரெடியா இருக்காங்க. அப்போ அயலி அவங்க சித்தி கிட்ட சொல்றாங்க, சித்தி, நான் ரித்திகா கூட ஒரு 2-3 நாள் இங்க இருந்துட்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு சித்தி சொல்றாங்க, எதுக்காக, அவளுக்கு தான் இப்ப கல்யாணம் ஆயிடுச்சுல, அவ இங்க சந்தோஷமா வாழட்டும், நீ சும்மா இங்க இருந்து அவளோட சந்தோஷத்தை கெடுத்துக்கிட்டு இருக்காத அப்படிங்கிற மாதிரி அயலியோட சித்தி சொல்றாங்க. இதை கேட்டதுமே இந்திராணி சொல்றாங்க, எதுக்காக அயலி எப்படி திட்டுக்கிட்டே இருக்கீங்க, அயலி அவ தங்கச்சி கூட 2-3 நாள் என்ன, 1 மாசம் கூட இங்க தங்கட்டும் அப்படிங்கிற மாதிரி இந்திராணி சொல்றாங்க. இதை கேட்டதுமே அவங்க சித்திக்கு பயங்கர கோபம் வருது. அது இல்ல சம்மந்தி, எதுக்காக இவெல்லாம் இங்க இருந்துட்டு, அதுவும் புதுசா கல்யாணம் ஆன பொண்ணு மாப்பிள்ளை இருக்கிற இடத்துல இவ இருக்கிறது சரியில்லைல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு இந்திராணி சொல்றாங்க, அயலி இருந்தா ரித்திகாக்கு ரொம்பவே பாதுகாப்பா இருக்கும். அது மட்டும் இல்லாம ரித்திகா புது இடத்துல வந்து பழகுறதுக்கு கொஞ்சம் தயக்கமா இருக்கும்ல. இப்போ அவளோட அக்கா அயலி இருக்கும்போது அவளுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவா. ஸோ அயலி இங்க 1 மாசம் என்ன, எவ்வளவு நாள் வேணாலும் இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி இந்திராணி சொல்றாங்க. இதை கேட்டதுமே அயலிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. அப்பாடா, நல்ல வேலை, நம்ம எப்படியோ ஒரு சாக்க சொல்லி இங்க இருக்க போறோம். இங்க இருந்து கபிலனை பத்தின விஷயம் நம்ம எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சு நம்ம தங்கச்சி வாழ்க்கைய சரி பண்ண பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அயலி வந்து திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.